திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா, ஒரு தெருவில் ஒருத்தன் 3 அடி இடைவெளி விட்டு குழியை தோண்டிக்கிட்டே போனானா. ஒருத்தன் 3 அடி இடைவெளியில் குழியை தோண்டிக்கிட்டே போனான் ஒருத்தன். இன்னொருத்தன் அந்த தோண்டின குழியை மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிருக்கான். ஒரு பெரியவர் பார்த்துருக்கிறாரு, அங்கே என்னப்பா வேலை நடக்குது, 3 அடி இடைவெளியில் நீ குழியை தோன்ற, இன்னொருத்தன் மூடிட்டு போகிறான், என்ன வேலை நடக்குது? ஆனால் அரசாங்க வேலை நடக்குது சார் அப்படின்றாங்க. அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கப்பா. ஒருத்தன் குழியை தோன்றான், நீ மறுபடியும் மூடிக்கிட்டே போகிற, இது அர்த்தம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னா. இல்லை சார், நான் விவரத்தை சொல்கிறேன். 3 அடி இடைவெளியில் குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை, அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை, அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்தன் வேலை. அந்த 2வது ஆள் இன்னைக்கு லீவு போட்டான் ஆஃபீஸில். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் நீ ஓன் டியூட்டியை ஒழுங்காக பாரு, அடுத்தவனை பற்றி ஏன் கவலைப்படுற. அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும். அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், ஒத்துக்காமல் இல்லை.